நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூர்ல மதுக்கரைங்க. இப்போ நம்ம எல்என்டி பைபாஸ்ல தான் இருக்கோம். இங்க தான் நாம பயணியர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. ஷோபா ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது பெங்களூர் பேஸ்டு கம்பெனிங்க. அவங்க இங்க எல்என்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டாஃப்ஸ் அண்ட் லேபர்ஸ் இங்க தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 120 பேர் யூஸ் பண்ற மாதிரி எங்களுக்கு டேங்க் வேணும்னு இவங்க கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம பயணியர் பயோடேங்க் இங்க 12,000 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. நம்ம சைட் இன்ஜினியர் ஏற்கனவே இங்க ப்ரீ விசிட் பண்ணிட்டுங்க. எவ்வளோ நீள அகலத்தில் குழி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியரா சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க குழியெல்லாம் எடுத்து இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ அப்படி எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ இன்ஸ்டலேஷன் ஒர்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்ஸ்டலேஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை பாக்டீரியா போடணும், 6 மாதத்திற்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம். அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. ஆமாங்க, நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம பாக்டீரியா போட்டோம்னா அவ்வளோதாங்க. அந்த பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கும் இந்த டேங்க் மேலே கோட்டிங் கொடுக்குறோங்க. இதனால இந்த டேங்குக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை எப்போதுமே சீராக இருக்கும். இந்த மாதிரி வெப்பநிலை சீராக இருக்கும்போது பாக்டீரியானால தானாக இனப்பெருக்கமும் பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இவங்க இந்த ப்ராஜெக்ட் இங்கே 2 இயர்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டேங்கை அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாலும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க, டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துலனா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த டேங்கை எடுத்து நீங்கள் 360 டிகிரியில் எப்படி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்க முடியுங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.